மனிதர்களுடைய மூன்றாவது கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நொடி கூட நம்மளால செல்போன் இல்லாம இருக்க முடியறதில்ல. எப்பொழுதும் அத இணைய பயன்பாட்டிலேயே நம்ம வச்சிருக்கிறோம். இப்படி பயன்படுத்துற செல்போனால நமக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் அந்த செல்போன் நம்முடைய உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் அறிந்தும் அதை சரியான முறையில பயன்படுத்தாம விட்டுறோம். சமீபத்துல கூட வெளிவந்த சில செய்திகள், செல்போனுக்கு சார்ஜ் போட்டுக்கிட்டே பாட்டு கேட்ட இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். செல்போன்ல சார்ஜ் போட்டுக்கிட்டே போன் பேசின இளைஞர் அது வெடித்து கண் பார்வையை இழந்தார். இப்படி பல செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி அந்த செல்போன் பேட்டரிக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, இது எல்லாமே அந்த செல்போன் பேட்டரி வெடிக்கிறதுனாலதான் இது போன்ற ஆபத்துகள் நடக்குது. உண்மையிலே அந்த செல்போன் பேட்டரி ஹீட் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த காணொலியில பாருங்க. ஒரு சாதாரண செல்போன்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டரி அதனுடைய சாதாரண வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலையை நெருங்கும் போது இது போன்ற பாதிப்புகள் அதிக அளவுல ஏற்படுது. இது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கும் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா செல்போனை சார்ஜர்ல போட்டு வச்சுட்டே தூங்குறத தவிர்க்கணும். தலையணைக்கு அடியில வைக்கிறது, பெட்ஷீட்டுக்குள்ள வைக்கிறது, காத்து போகாத இடத்துல வைக்கிறதுனால அதிக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தாத நேரங்கள்ல மறக்காம நம்ம டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கணும். இதனாலையும் உங்க செல்போன் அதிக அளவுல ஹீட் ஆகி பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் வரும்போது மறக்காம சார்ஜர்ல இருந்து செல்போனை நீக்கி விட்டு அதற்கப்புறம் காலை அட்டன் பண்ணி பேசணும். அதே போல பல மணி நேரம் செல்போன்ல பேசுறது, இதனாலையும் உங்க போன் அதிக அளவுல ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னா உங்க பேட்டரி வெடிக்கிறதுல இருந்து நீங்களும் தப்பிக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நிலையில உங்களுடைய செல்போன் பேட்டரியும் வெடிச்சு அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம். இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை